எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். விஜயலட்சுமி, என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டே இரு. நீ ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாப்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் காணாம போயிட போறாங்க. என்ன மச்சான், இவன் புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான். சிவா எங்க? உள்ள வேலையா இருக்கு. ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றியா இல்ல ஒன்ன க்ளோஸ் பண்ணவா? சார், 16 வருஷமா இந்த ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கேன் சார். நானும் அதைத்தான் சொல்றேன். க்ளோஸ் பண்ணலனா உனக்கு 16வது நாள் காரியம். ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். சிவா, அந்த துறைக்கு உடனே பாட கட்டணும். எதுக்கு? நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கோயிலோட 2 வீலர் பார்க்கிங் ஏலத்துக்கு என்ன வரக்கூடாதுன்னு அந்த துறை மிரட்டுறான். அப்படின்னா அவன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகணும், என் அக்கௌண்ட் ஓபன் ஆகணுங்கிற. இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? 3 குட்டி புட்டி அப்புறம் 1 லட்சம் பணம். ஓகே, டீல். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நாராயணா, நினைச்ச காரியம் நல்லபடியா முடியணும். அம்மா, அம்மா. யாரது? வணக்கம்மா. வணக்கங்க, வாங்க. வா வா வா. காளி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இவதான் அந்த பொண்ணா? ஆமாம்மா, காளி சார் திருப்பதிக்கு போயிருக்காரு. அவர் தான் இவ்வளவு உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். அதான் கூட்டிட்டு வந்தேன். வாமா வாமா, உள்ள வா. கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோமா.
அந்த உயிருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பா ஈஸ்வரா. அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. மீனா, சாமி கிட்ட வச்சிரு. உட்காருங்க. உட்காரேன். இவங்க பேர் தான் அண்ணம்னு சொல்லுவாங்க. 20 படத்துக்கு மேல ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க யாருக்கிட்ட சொன்னாலும் சரி, உடனே உனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க. உன் பேரு? விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா? ரொம்ப பழைய பேரா இருக்கே. ஹீரோயினுக்கு இந்த பேரெல்லாம் சூட் ஆகாது. உன் முடி பார்க்கிறதுக்கு சில்க் மாதிரி இருக்கு. உன் கண்ணமும் சில்க் மாதிரி இருக்கு. இனிமே உன் பேரு ஸ்ரேயா. உன்னை டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன். டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிடு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அம்மா வணக்கம். வணக்கம். நீங்க ஏன் எங்க வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. நானே எதுக்கு நேரடியா வந்தேன்னா, இவ எல்லார் மாதிரியும் இல்ல, என் பொண்ணு. போமா, போய் மாஸ்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஐயோ வேணாமா, வேணாம். மாஸ்டர், சாயங்காலம் தர்மசத்திரத்துக்கு வந்து பிரசாதம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. வரட்டுமாமா? டான்ஸ் நல்லா கத்துக்க. படிச்சு பார்த்தா ஏறவில்லை, குடிச்சு பார்த்தா. சேட்டு, ஒரு ஜர்தா பீடா போடுற. வணக்கம் நாதா. என்ன நாதா, அந்த பார்கார மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். பாரையே க்ளோஸ் பண்ணிடுவான். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? தம்பி, எங்க ஏரியால வந்து எனக்கே சீனா. ஏய், சிவா வந்தாலே சாவுடா. சிவா கைய வச்சா நீ சவந்தாண்டா. ஏய், என்னடா பேசுற? அவனை உனக்கு சாவு மணி அடிச்சாச்சுடா. டேய் மச்சான், மச்சான் எங்கடா வர்ற? வடங்க. நீ உயிரோட இருந்தா சத்தியமா ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். நீ செத்து போயிட்டேனா அம்மா சத்தியமா உன்னை சுடுகாட்டுல வந்து பாக்குறேன். சுடுகாட்டியா? டேய் டேய் நில்லு. சிவா, வேணா சிவா, என்னை விட்டு சிவா, என்னை ஒண்ணு பண்ணிடாத. ஏய், உன் ஏரியாவிலேயே வந்து உன்னை காலி பண்றதாண்டா இந்த சிவா ஸ்டைல். சிவா, வேண்டாம் சிவா. இந்த சிவா கண்ணடிச்சாலே நீ காலி ஆயிட்டேன்னு அர்த்தம்டா. வேண்டாம் சிவா, வேண்டாம். அம்மா, இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ நடிக்க போற சினிமாவுக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்கு. உட்காருமா. உட்காரு. ப்ரொடக்ஷன் காஃபி எடுத்துட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்படியா? சரி, கூப்பிடுங்க. காஸ்டியூம் இங்க வாங்க. ட்ரெஸ் காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸா? வேற காட்டு. சூப்பர். சீ, இந்த அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸையா? என்னம்மா பண்றது? முன்னெல்லாம் காளிதாஸ், சிவகவி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் உடம்ப மறைச்சு போத்திக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா இப்ப வர படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டாதான் ஹீரோயினா ஆக முடியும். எனக்கும் இஷ்டம் இல்லதான். விதி யார விட்டது? போமா, போய் போட்டுட்டு வா. என்னப்பா பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தயங்காதம்மா, போமா. அம்மா, தர்மசத்திரத்துக்கு என்னை எப்ப கூட்டிட்டு போறீங்க? கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு போறேம்மா.
உள்ள போமா. என்ன மாமா ஐயோ ஐயோ இது ஏதோ தப்பான இடம் மாதிரி தெரியுதே. கூடவே இருக்கல அம்மா எங்க காணோம்? மாமா கோச்சுக்காத மாமா வா மாமா இப்படி பண்ற உள்ள வா. அம்மா அம்மா உனக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி எங்களை துன்புறுத்தி எங்க எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னம்மா இதெல்லாம்? இதுதான் தர்ம சத்திரம். இது தர்ம சத்திரமா? நீ தினமும் என்ன தர்ம சத்திரத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேப்பல்ல, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இனிமே இந்த தர்ம சத்திரம் தான் நீ இருக்க வேண்டிய இடம். இன்னும் ஒரு வாரத்துல நீ பாருக்கு போய் உன் அழக காட்டி டான்ஸ் ஆடணும். அதுதான் உன் வேலை. இல்ல நாங்க போய் டான்ஸ் ஆட மாட்டேன். நாட வைப்பேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்ததில்ல. நீங்க என்கிட்ட காட்டின அன்புல தான் நான் எங்க அம்மாவை பார்த்தேன். இவ்வளவு கேவலமானவ என் அம்மாவாக முடியாது. அப்படின்னா நான் தாசியாடி. என்ன திமிரடி உனக்கு? பாரு, என்ன பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. அட்டகாசம் செய்யறதுல அங்காள பரமேஸ்வரி, பேசுறதுல நான் பேச்சி அம்மா, கருணை காட்டுறதுல காமாட்சி அம்மா, கண்ண உருட்டுறதுல முண்டக கண்ணி அம்மா, சொடக்கு போடுறதுல சுடலை அம்மா, காலால மிதிச்சா காளி அம்மா, கொடைய தட்டுனா பாளையத்தம்மா, கால் மேல கால் போட்டா கருமாரி அம்மா, வரம் கொடுக்கறதுல வக்ரகாளி அம்மா. இந்த எல்லா அம்மனும் சேர்ந்ததுதான் அன்னபூரணி. ஏய் வித்யா, பாலா, மீனா, என்னக்கா கூப்பிட்டீங்களா? இந்த அம்மா மேல பயம், பக்தி, மரியாதை வர வரைக்கும் இவளை தூக்கிட்டு போய் புரட்டி எடுங்க. போகடி. ஏய் வாடி. அக்கா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பண்ற? போடு. நல்லா போடு. நாங்களா இல்ல. வாடி. 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 வாடினா. இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் பாரு. வாடி. கதவு தரங்க, கதவு தரங்க, கதவு தரங்க. ஏய்! கதவு தரங்க. விஜய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படியே இருப்பேன்? உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி. என்னையும் உன்ன மாதிரியே சினிமால ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா முடியல. அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க. நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன். இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நீ வரும்போது லெஃப்ட் சைடுல சோஃபால உட்காந்து ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால, அவன் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர். நீ அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயே, அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான். நாமெல்லாம் இவங்க கையில சிக்கியிருக்க கூடாது. சிக்கியாச்சு. இனிமே இவங்க சொல்றத கேட்கறத தவிர வேற வழி இல்ல. ஆண்டவன் நம்ம தலையெழுத்து இப்படி கேவலமா எழுதிட்டா.
என்ன தலைவா வெயில்ல வெளியே வந்த உடனே நேரா கோயிலுக்கு வந்திருக்க? எனக்கு பெயில் கிடைச்சா உடனே இந்த கோயிலுக்கு வரேன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். தலைவா 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 சாமி தரிசனம் முடிய போது சீக்கிரம் வாங்க. டேய், எனக்கு தரிசனம் இங்கேயே கிடைச்சிருச்சுடா. ஜியா, பூஜா, நிகிதா, சோனா எல்லாரும் வாங்க. இவங்கள உங்களுக்கு யார் வேணும்? ஸ்ரேயா தான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா, என்ன ஆப்ல எடுக்கிற? இத ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய், 50,000, 80,000, 1,00,000. கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், சொல்லலாம் விடாத. பா. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம். அம்மா, கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்களாமா? தடை பண்ணிட்டாங்களா? அம்மா, கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நாம ஆசைப்பட்ட மாதிரி கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. இப்போ இங்க இருந்து எப்படி வெளியே போறது? அந்த கடவுள் இருக்காருடி. ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி. என்னமோ கப்பல் கடல்ல கவுந்த மாதிரி நிக்கிறீங்க. பாருங்கடி, அக்கா அவங்க கூட பேசணுமா? சீக்கிரமா இங்க வாங்கடி. உட்காருமா. பாரு, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கிளப் டான்ஸை தடை பண்ணிட்டாங்க. உங்க லைஃப்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் லைஃபும் நல்லா இருக்கணும். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். நாளைக்கு ப்ரொடியூசர் ராஜேந்திர குமார் சார் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ என்ன சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு நீயே பாப்பல்ல. குட்டி சூப்பரா இருக்கா. இன்னைக்கு இவளை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதான். இத பாருமா, இன்னையிலிருந்து நான் சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு நாளும் நினைக்கல. அந்த ஆசையும் இல்ல. ஆனாலும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது இவங்களுக்காக தான். இவங்க நல்லா இருக்கணும் தான். அதனால எனக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் சகிச்சுக்குவேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குன உங்க மேல சத்தியம், என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும்.
டேய் சிவா, ஆ. ரொம்ப வயித்த வலிக்குதுடா. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக அவனுக்கு பாட்டுக்கு கண்ட சரக்கி வாங்கி வந்து கொடுப்பானுங்க. அதை குடிச்சிட்டு வயித்த வலிக்குதுன்னா என்ன பண்றது? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையை தினமும் சாப்பிடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆ? நான் என்ன வேணும் நான் குடிச்சேன். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக கொடுத்தாங்க, குடிச்சேன். ஏய் சிவா, வாடா போலாம். அப்பா, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஏய், எனக்கு வயித்த கலக்குதுடா. என்ன வீட்டை விட்டுட்டு எங்க வேணாலும் போடா. ஏய், எதிர்த்தாப்புல துணி கடை இருக்கு, அங்க துணி வாங்கி தொடச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். ஏய், தமாஸ் பண்ணாதடா. எனக்கு வருதுடா. டேய், நான் இங்கே போறேன்டா. ஐயோ அப்பா, இங்கே போறேன். போ. என்னப்பா பண்றே? எழுந்துரு. கருமம் கருமம். வா. எவ்வளவு கொடுப்ப? எல்லாத்தையும் அண்ணத்துக்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு பைசா கூட இல்ல. இப்ப எவ்வளவு கொடுப்ப? எடுத்துக்க. அன்னபூர்ணிங்கிறது நீங்க தானே? ஆமா. என் பேர் சிவா. சேர்மன் நரசிம்மன் சார் அனுப்பி வச்சாரு. வாங்க. பாருங்க, நான் இந்த ஏரியால ஒரு தர்மசத்திரம் நடத்தலான்னு இருக்கேன். ம். அதுக்கு போலீஸ் எம்எல்ஏ சப்போர்ட்லாம் இருக்கு. ஆஹா. அதோட எனக்கு உங்க உதவியும் வேணும். அதுக்கு மாசம் 60,000 ரூபாய் கொடுத்துடுறேன். இத பாருங்க, நீங்க செய்ய போற நல்ல வேலைக்கு எனக்கு பணம்லாம் வேண்டாம். உங்க சத்திரத்துக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன தானம்லாம் பண்றீங்க? எங்க தர்மசத்திரத்துக்கு வரவங்களுக்கு உடம்பு தானம் பண்றோம். உடம்பு தானமா? ஆமாப்பா, உடம்பு தானம். ஓஹோ, உடம்பு தானமா? யாராவது வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா நான் உங்க பேரு சொல்றேன். அப்படியும் கேட்கலன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணுங்க மேடம். நல்ல வேலைக்கு இந்த சிவா எப்பவும் துணையா இருப்பா. சரி, நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம். பிரசாதம் வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். இந்தாடா. குரு, ஆமா, என்ன? உடம்பு தானம்னா என்ன? உடம்பு தானமா? அன்னதானம் தெரியுமா? தெரியும். ரத்த தானம் தெரியும். கல்வி தானம் அதுவும் தெரியும். அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறம் உடம்ப தானமா கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் கண் இல்லாதவங்களுக்கு, கிட்னி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி உடம்ப தானமா கொடுக்கறது மூலமா நிறைய விதத்துல அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதா? நம்ம உயிரோட இருக்கும்போது எதுக்கு பிரயோஜனப்படுறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு தானம் மூலமா நிறைய பேருக்கு பிரயோஜனமாகும். அப்படியா? மழை வர மாதிரி இருக்கு, வாசிக்கிறேன் போல. பாட்டி, அட கொஞ்சம் கூட பாட்டி, அந்த கூட எங்க கொண்டு வாடா. பாட்டி, அட வா 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 வா. மெதுவா பாட்டி, மெதுவா. பத்திரமா இருங்க. டேய், கார்ல இருந்து கவர் எடு. எடுத்து வரேன். மெதுவா பாட்டி, பாத்து பாத்து. டேய், குடுறா. இந்தாங்க பாட்டி, இந்தாங்க வச்சுக்கங்க. யார் பெத்த புள்ளையோ நீ நல்லா இருக்கட்டும் பாட்டி, இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா போங்க. எவ்வளவு பெரிய மனசு. அடடே, வா சிவா. என்ன சார், எப்பவும் ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் தான் வர சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடானா அதிசயமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கீங்க. தினம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதான் ஸ்பெஷல் ரசகுல்லா. சிவா, நீயும் சாப்பிடுறியா? ஸ்ரேயா சூப்பர் என்ன ஃபிகர். சார், உங்க முன்னாடிலாம் வேணாம் சார். சார், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? சரிங்க சார். இத பாரு, இந்த ஃபைல்ல எங்க பேங்க்ல வெஹிக்கிள் லோன் வாங்கிட்டு பணம் கட்டாதவங்களுடைய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட பேமெண்ட் கேளு. கொடுக்கலைன்னா வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரு.
யார் பாஸ் நீங்க? உங்க அப்பன் வண்டிக்கு என்ன டியூ கட்டல? ஹலோ, அது ரொம்ப காஸ்ட்லியான கிளாஸ் பாஸ். இது இன்ட்ரெஸ்டிங் சரியா போச்சு. வண்டி விட்டு இறங்கடா. செஃப்னி, இந்த வண்டியே உந்தில நாய் போச்சு. இனிமே நீ எனக்கு எதுக்கு? இனிமே எனக்கு இந்த ரவுடியே போதும். இதான் உடம்பு தானமா? ஏதோ நல்ல காரியம் பண்றீங்கன்னு தான் நீங்க தரேன்னு சொன்ன 60,000 வேண்டான்னு. ஆனா இப்ப சொல்றேன், 5 லட்சம் ரூபாய் வேணும். பிக்ஸ் 5 லட்சம் ரூபாய். கொடுத்துடுறேன் சிவா சார், கொடுத்துடுறேன், கண்டிப்பா கொடுத்துடுறேன். 5 லட்சம். கூப்பிடு, எல்லா சுந்தரிகளையும் பார்க்கணும். ஏய் ஏய் ஜெயா, ஆஷா, உஷா, மாலா, திவ்யா, ஸ்ரீ, ஸ்ரேயா எல்லாரும் வாங்கடி. ஸ்ரேயாவா? கூப்பிடு அவள. ஏ ஸ்ரேயா. ஸ்ரேயா பார்ட்டி கூட வெளியில போயிருக்கா. சிவா சார், ஸ்ரேயா இல்ல, இவ்வளவு பேர் இருக்காங்களே, உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தாராளமா கூட்டிட்டு போங்க. ஏய். என்ன அவ யாரு? இவ ராகினி, உங்களுக்கு ஏத்தவ. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. அக்கா, உங்க கண்ணுக்கு நான் தெரியலையா? ஏய், போய் உன் வேலையை பாரு. போங்க போங்க, எல்லாரும் உள்ள போங்க. ஓ, என் லவர் கிட்ட இருந்து போன. சொல்லு விஜய். எங்க இருக்கீங்க? நான் என் அத்தை வீட்டுல இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் சிவன் பார்க் கிட்ட இருக்கேன். உங்ககிட்ட பேசின உடனே வாங்க. அப்படியா? இரு, இப்பவே நான் அங்க வரேன். சாரி. ஹாய் ராஜா. ராஜா வேண்டாம், அவர் ரவுடி. வேண்டாம் ராஜா. அட போமா, போலீஸே என்ன பிடிக்க முடியல, இவன் பிடிச்சிருவானா? என்ன பண்ற பாரு. இன்னைக்கு பம்பர் அடிச்சிருச்சு. என்ன இது, பை பூரா காசு இருக்குன்னு பார்த்தா காண்டம்ஸா இருக்கு. ஒரு 90 கூட தெரியலையே. ஏய், அந்த பேக்ல இருந்து எதுவும் எடுக்காத. இந்த பணம் வச்சுக்க. அந்த பேக் எங்க தூக்கி போடு. தூக்கி போடுறா. இந்த அப்படி. ஏய், இந்த பைக்கு இவ்ளோ வேல்யூவா? ஏய் போடா. அப்படி என்ன இருக்கு இந்த பேக்ல? என்ன பேக்ல ஏதோ முக்கியமான பொருள் இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, இந்த போட்டோ தான். இந்த போட்டோவை நான் பிரிண்ட் போட்டு ஊருக்கு அனுப்பணும். யார் இந்த போட்டோல? என் அப்பாவோடது. ஓ அப்படியா? ஏதோ பேசணும் உடனே வான்னு சொன்னீங்க. ஓ அதான். நயனா 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 வந்துட்டா நயனா. பாப்பா பாப்பா பாப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? கள்ளி, இது என்ன எறும்பாலா பசும்பாலா? ஐயோ வெக்கத்தை பாரு சிறுக்கிக்கு. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தீர்க்க சுமங்கலியா பல வருஷங்கள் நல்லா இருப்பேன். ஓம் நம 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 நம. வா வா, பக்கத்துல வா பக்கத்துல வா. இரு, உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். காட்டு. திராட்சை நல்லா இருக்கா? அப்படியே நம்ம குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடு. அதே அவங்கதான் எனக்கு இந்த சிருங்கார வித்தையை கத்து கொடுத்த குருஜி. வெக்கமா இல்ல? எதுக்கு இந்த விஷயத்துக்கு யாராவது ட்ரைனிங் போவாங்களா? ஏன் போக கூடாது? இப்போ டிரைவிங் கத்துக்கணும்னா நம்ம டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம்ல, அதே மாதிரி எந்த தொழிலை கத்துக்கிறதா இருந்தாலும் ஒரு குரு வேணும். இவங்க எனக்கு சிருங்கார வித்தையை கத்து கொடுத்த என்னுடைய குருஜி. நீங்க இவ்வளவு மோசமானவர்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். செல்லக்குட்டி, ஏன்டி இதுக்கெல்லாம் கொஞ்சிக்கிற? ஏய், எங்கடி போற? என்ன தொட்டு சும்மா இருக்க மாட்டேன். விடுங்க. கேளு. வா வா வா. நீங்க எதுக்கு அழணும்? நான் தான் அழணும். ஐயோ, என் குரு கிட்ட நான் 1 லட்சம் ரூபா கொடுத்தது. ஆனா எனக்கு இந்த ரேஞ்சில வித்தைய கத்து கொடுக்கவே இல்லையே. ஐயோ, உங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. அப்ப நான் ஒண்ணு கத்துக்கலையா?
என்ன ஆனாலும் சரி நம்ம லவ் பண்ற விஷயத்த அவகிட்ட சொல்லியே ஆகணும். மச்சான் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ இவ்வளவு பார்த்தா கேஸ் மாதிரி தெரியுது மச்சான். ரேட்டை பேசிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்றியா? வா பேசுவோம். ஏய் எந்திரிச்சு வா. ஏய் யாரடா நீங்களா? ஏய் காசு தரேன் வாடி. கொய்ய விடுடா உன்ன. ஏய் எங்க கிட்டே செருப்ப காட்டுறியா? உன்னை பார்த்தா வாலிபால் பிளேயர் மாதிரி தெரியுது. ஆனா நாங்க ஆடுறது வாலிபால் இல்ல, நாங்க ஆடுறது கிரிக்கெட். அண்ணா பாக்க நான் வாலிபால் ஆடுற சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு நினைச்சியா? ஆனா வாலிபாலை விட ஃபுட்பால் நல்லா ஆடுவேன். பாலோட மட்டும் இல்ல பாடியோடைய நல்லா ஆடுவேன். ஏய் அவளை இங்க விட்டுட்டு நீ ஒதுங்கி போயிடு, இல்ல அடி வாங்கி செத்துடுவேன். சிவாவுக்கு அடி கொடுக்க மட்டும்தான் தெரியும், அடி வாங்க தெரியாது. ராஜா மேட்சுக்கு நான் ரெடி. கிரிக்கெட்ல இது bowling தான். Out. அந்த தோனி அடிச்சா சிக்ஸர் தான், இந்த சிவா அடிச்சா மர்டர் தான். வாலிபால் தான். இது ஃபுட்பால் கோல்டா.
சிவனோட 2 கண்ணை பார்த்திருப்ப, 3வது கண்ணை பார்த்திருக்க மாட்டேன். 3வது கண்ணை பார்த்தா நீ கண்ணை மூட வேண்டியிருக்கும். 3வது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்போ. நீ ஏன் அழற? யார் அவங்கெல்லாம்? யாருன்னு தெரியல, ஆனா அவங்களாம் என்கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அங்க பாருங்க, அவனுக்கு கூட ஒரு விதத்துல நான் மதிப்பு கொடுப்பேன். ஆனா ரவுடிங்களை பார்த்தா எப்பவுமே எனக்கு பிடிக்காது. சரி, வருத்தப்படாத, வா. ஓஹோ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? காஃபி சொல்லு. ஓ, காஃபி எடுத்துட்டு வாங்க. ஏய், போய் ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வாடி. சைதாப்பேட்டையை காலி பண்ணிட்டு இங்க வந்து சைலண்டா தொழில் நடத்துறியா? அந்த ஏரியா எஸ்ஐ பரசுராம் அங்க 6 மாசத்துக்கு இந்த தொழிலை பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நீ எந்த ஏரியால வேணா தொழில் நடத்திக்க, ஆனா நீ சாகுற வரைக்கும் எனக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப நீ உயிரோட இருக்க போறதில்ல. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அடுத்த மாசத்துல இருந்து கொடுத்துடுறேன். வந்து காஃபி. பாத்தியாக்கா, என் மகன்னு சொல்லுவேன், உன்னை ஏமாத்திட்டு போறான். நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு மகன் தேவையில்லை. ஏன் சந்தோஷத்துக்கு அவன் குறுக்க நின்னான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். சிவாக்கு போன் பண்ண. இதோ பண்றேக்கா. ஹலோ, சிவா மாமாவா? பாடி பில்டர் வந்தாச்சு. என்ன ஏன் வர சொன்ன? சைதாப்பேட்டை அமர தெரியுமா? அவன் ஒரு பெரிய ரவுடி. உனக்கு அவனை பழக்கமா? அவனை போட்டு தள்ளிடு. உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஓ, எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், டீல முடிச்சிடுறேன். இப்பவாது சரியா? நீ மட்டும் சிரிச்சா போதுமா? நான் சிரிக்க வேண்டாமா? யார் இருக்காங்க உள்ள? பக்கத்துலயே நான் இருக்கேன்ல. ஸ்ரேயா இருக்காளா? உள்ள போ. வா, அதான் ஸ்ரேயா ரூம். போ. யாரு? ஸ்ரேயாவா? ஆமா. கதவை தர. அக்கா அக்கா, போலீஸ் ரைடு வந்துருச்சு. எல்லாம் லைட்டா பண்ணுங்க, எல்லாரும் போங்கடி. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. ஐயோ, விடியா. நம்ம escape மெதுவாடி. அப்புறம் ஏய் ஏய் ஏய், எனக்கு கை கொடுங்கடி. ஏய் ஏய், கொடுங்க. ஐயா ஐயா ஐயோ. கொஞ்சம் குனிங்க. என்னது? என்னைய குனிய சொல்றியா? சார் கொஞ்சம் மேலே ஏத்துங்க.
ராஜாவா? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எஸ்கேப் ஆயிட்டாளே. எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா இந்த ஐஸ்கிரீம்? சூப்பர். குரு கையை கொடு குரு. இந்த இதை வாங்கிக்க. அப்பப்ப யூஸ் ஆகும் குரு. குரு நம்மள ஏதாவது கவனிக்கிறது. இந்த நேரத்துல வந்து கேக்குறானே. இந்த வாங்கிக்க. குரு நல்லா ஜல்சா பண்ணு குரு. போய் தொலை. அவனை எங்கேயோ பாத்திருக்கே நீ. அவனா? என் ஃப்ரெண்டு. ஓ ஏதோ ஜல்சா பண்ணுங்கன்னு சொன்னா. ஜல்சாவா? அது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதான். பிறந்த நாளா? அதுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம். ஓ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். கிஃப்டா? இரு என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இரு. என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கான்? அவன் கொடுத்த கிஃப்ட் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான கிஃப்ட். சரி வா நாம கிளம்பலாம். நாம ரெண்டு பேரும் நிழல்ல உட்கார்ந்து பேசணுங்கிறதுக்காகவே இந்த மரத்தை வச்ச மாதிரி தெரியுதுல்ல? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம். ஐஸ்கிரீம் விட்டுட்டு காஃபி குடிக்கலாம். எல்லாம் சரியாயிடும். இது சிவா தானே? பார்க்குக்கு யாரையோ தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. இவளையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் இங்க வா. நானா? உன்னதான். நீயும் தான். நல்லா மாட்டினா. இன்னையோட என் கதை முடிய போது. கடவுளே காப்பாத்து. சார் ஓட போறோம் சார். சீக்கிரம் வாங்க சார். சார் வாங்க சார். ஓட போறோம் சார். வாங்க சார். வாங்க சார். அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆமா நம்மளையே கூப்பிட்டாங்க. பார்க்ல இருக்கிற லவர்ஸ் கிட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்கு தான். நாம ஒன்னும் லவர்ஸ் இல்லையே. அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க போலாம், மறுபடியும் வந்துட போறாங்க. கிளம்புங்க. ஆஹா, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாம். விஜி, என்னடி பலமா யோசிச்சுட்டு இருக்க? ராஜா என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கனவுலையும் அந்த நினைப்பு வராது. நான் ஒரு உலர்ந்து போனப்போ செத்த பணத்துக்கு கூட என்ன மாலையா போட மாட்டாங்க. அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். என்ன பத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. உன்னை பத்தி நீயே ஏன் அவன்கிட்ட சொல்லக்கூடாது? எத்தனையோ வாட்டி சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதடி. அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் சொல்ல போறேன். ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க? அது வாங்க இந்த வழியா போலாம். வேணாம், இந்த பக்கமா போலாம். வேணாம், இது ஷார்ட் கட். வாங்க இப்படியே போயிடலாம். வாங்க, இது ரொம்ப ஷார்ட் கட்.
நாம ஸ்ரீராமச்சந்திரன் ப்ரூவ் பண்றதுக்கு இது நல்ல சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஹலோ, எவ்வளவு அசிங்கமான தொழில். இந்த மாதிரி உடம்ப வித்து மானம் கெட்டு உயிர் வாழ்றதை விட பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். ச்சே, அசிங்க பிடிச்சவளுங்க. இவளுங்களுக்கு எல்லாம் HIV வந்து இவளுங்க மூலமா மத்தவங்களுக்கும் அது பரவி அவங்க சாவறதும் இல்லாம இவளுங்களும் சாகுறாளுங்க. என்னமோ தெரியலங்க, இந்த மாதிரி ஆளுங்களை கண்டா சுத்தமா எனக்கு பிடிக்காது. சாரிங்க, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அப்புறம் சொல்றேன். சரி, பரவாயில்ல, வாங்க போலாம். நான் இன்னைக்கு என்னை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இவரு இந்த மாதிரி தொழில் பண்றவங்களே வெறுக்கிறாரு. இல்ல, என்னை பத்தி சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல. ஆட்டோ, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இல்ல மேடம், வராத மேடம். அங்க பாரு குரு, ஆளு எங்கடா? ஆட்டோ. எல்லா சாமானும் எடுத்து மறைச்சு வைங்கடா. சரி குரு. அந்த ராஜேஷ் கிடைச்சா போட்டுருங்க, இல்லனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆட்டோ, ஆட்டோ. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். உட்காருங்க மேடம். விஜய், ஒரு நிமிஷம். ராஜா, நீங்களா? ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க போறீங்க? நான் என்னோட பெரியம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு? மணப்பாறை. வாங்க, நான் டிராப் பண்றேன். வேணாம் வேணாம், என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணா போதும். சரி வாங்க. நீங்க போங்கண்ணே. போயிட்டு வரேன். விஜய், ஐ லவ் யூ. விஜய், ஐ லவ் யூ. சொல்லுடா. எங்க இருக்க? ஏன், என்ன விஷயம்? சூப்பர் மெசேஜ் இருக்கு. சைதாப்பேட்டை கிளப்ல ராஜேஷ் சீட்டு விளையாடிட்டு இருக்கான். பக்கா மெசேஜா? ஏய், ஒரு ரூம் விடாம தேடுங்க. கையில கிடைச்ச உடனே போட்டுருங்க. குரு, எல்லாரும் தரவா செக் பண்ணியாச்சு. எங்கேயும் அவன் இல்ல குரு. 4 ஃப்ளோர் வரைக்கும் அவன் இல்லைன்னா நிச்சயமா இந்த 5வது ஃப்ளோர்ல இருக்கணும். நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. இந்த பக்கம் போங்க. ஏய், 5 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா ஒத்துக்காத. ராஜேஷ் எங்க ஓடுறடா? ஏய் குரு, அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடி. ஓடிக்கணும் அவன. வா வா வா. ஏய். யோ, ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. கதவு மூடியா? வா 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 வா. ஒண்ணு உன் தலை உருளும், இல்ல ஏன் தலை. ஏய் ஏய் ஏய். ஏய், வந்து உட்காரு. உள்ளே உட்காரு. யார் நீ? நீ யாரு? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்ல. என் ஊரு திருப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஏய், பஜ்ஜி கொடு. எவ்வளோக்கு? 5 ரூபாய் கொடு.
சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்கு. விடக்கூடாது இத. போண்டா எவ்வளவுமா? 10 ரூபாய்க்கு 5, 2 ரூபாய்க்கு 1, 5 ரூபாய்க்கு கொடுமா. 5 ரூபாய்க்கு கொடுமா. நல்லா இருக்குமா போண்டா? இது யாரு உன் மகளா? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அந்த குடியாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சுட்டு வியாபாரம் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவளை வீட்டுல உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணும் மண் அள்ளி சாப்பிட சொல்றியா? வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? இவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? ஒரு வேலை செய்யுங்க, இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க. ரொம்ப அழகா இருக்கா. பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். ஹீரோயினாவா? ஹீரோயின் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும். இப்ப இருக்கிற பெரிய ஹீரோயினிங் எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். அதனால நான் சொல்றத கேளு. இந்தா புடி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். பணத்தை பார்த்தா போன கூட வாயை திறக்குன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம். கை நிறைய காசும் வரும், எனக்கு சனியும் தொலைஞ்ச மாதிரி இருக்கும். சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரேயான்னு பேரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா என்ன இந்த படுகொழில தள்ளிட்டாங்க. ஸ்ரேயாங்கிறது நீதானா? என் பேரு முன்னாடி தெரியுமா? பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததில்ல. என் கதைய சொல்லிட்டேன், உன் கதை என்ன? என் பேரு சிவராஜ். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்களோடது போர் ஃபேமிலி. அந்த குடிகாரம் கிடைக்கலன்னா அவன் பொண்டாட்டியை தூக்கிடணும். சரியா? சரிண்ணே. அம்மா, எங்க உன் வீட்டுக்காரன்? அவரு இதோ வணக்கம்ண்ணா. எங்கடா பணம்? கொடுத்துறேண்ணா. நான் பணம் கொடுக்காம எங்கேயும் ஓட மாட்டேண்ணா. 3 மாசமா இதே பாட்டை பாடுறான். நாம வர்றது இவனுக்கு தெரிஞ்சிருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆமா, எங்கடா ஆட்டோ? இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தான்ல நாகராஜ், பணம் கொடுக்கலன்னு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டான்னா. ஓ, ஐயா நான் பார்த்து அம்மா சத்தியமா சொல்றேண்ணா, இன்னும் ஒரு 10 நாள்ல நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணா. நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அந்த நாகராஜ் ஆட்டோ எடுத்துட்டு போன மாதிரி நான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன். விடுப்பா. சின்ன பையன் துள்றான். பணம் வாங்கினது அப்பா, அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணா பண்ணு. அம்மாவை பத்தி தப்பா பேசுன கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். மரியாதையா ஓடி போயிடுங்கிறது. ஏய், அம்மாவோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கல்ல, அத கரெக்டா பண்ணு. துணியை துவைக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ரவுடிங்களை புரட்டி எடுக்கவும் தெரியும். இந்த தேவான்னா சமுத்திரம் மாதிரிடா, அடிக்கிற அலையில அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். ஏய், சிவானா சுனாமிடா. இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அதே சமயம் இந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுன்னா ஒருத்தன் கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா. 10 நாள் கழிச்சு நான் வரேன். இந்த அலையா சுனாமியான்னு பார்க்கலாம். ஏய் வாங்கடா. கையபடியா, நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு. அவ வந்து அம்மா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நான் கால பைரவ அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். நேத்து நைட்டு ஷகிலா படம் போயிருந்தேன்டா, பக்கத்து சீட்ல பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஏய் வாடா சிவா, உட்காரு. என்ன சிவா டல்லா இருக்க? அந்த ஃபைனான்சியல் தேவாவை காலி பண்ணி ஆகணும். ஏன்? என் அம்மாவை அவமானப்படுத்திட்டான். நாங்க எல்லாம் அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ ரெடினா நாங்களும் ரெடி தான். முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம். முடியாதுன்னு சொன்னானா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம், இந்த தேவாவை எதிர்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க. ஓ, டைம் கொடுக்கறவனுக்கே டைமா? ஏய், இப்போ ஒண்ணு கேட்டு போகல, வா வந்து என் காலில் விழு. ஏய், எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா பொழைச்சிருப்ப. இப்ப போய் அந்த யமன் காலப்படி அவனை உன்ன
வேண்டாம் சிவா. சிவனை பார்த்திருப்ப, சிவ தாண்டவத்தை பாரு. உன் பாடி பஞ்சர் ஆக போகுது. வேண்டாம் சிவா. சிவா கண்ணை திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூடிடும். வேண்டாம் சொன்ன கேளு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நல்லவனா மரணம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்காரங்க விடல, ஜனங்களும் விடல. அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பாவை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஹலோ அக்கா, அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்க. என்ன? நீ உடனே புறப்பட்டு வா அக்கா. என்னாச்சு, ஏன் அழற? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்களா? நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை என்ன தயவு செஞ்சு ஊர்ல டிராப் பண்ணுங்க. சரி, நான் டிராப் பண்றேன். அழாதீங்க, நான் இருக்கேன். அம்மா, எங்களை விட்டு போயிட்டேம்மா. அக்கா, அம்மாவோட கடைசி ஆசைப்படி நீயே அவங்களுக்கு கொல்லி வச்சிடுக்கா. உங்களுக்காக நான் இருக்கேன். அம்மாவோட காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். நீங்க தைரியமா இருங்க. இத பாருங்க, நான் உங்களை கோயில்ல பார்த்ததுல இருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க வீட்டு சூழ்நிலையால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இனிமே எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்துமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க இஷ்டம். ஆனா அன்னபூரணி. அன்னபூரணியா? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வண்டியில உட்காரு. அங்க பாருக்கா. வாடி. நேரா விஷயத்துக்கே வர. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளையா? பின்ன உன்னையவா? வேண்டா சிவா, ராவணனுக்கு 10 தலை, ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை. அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது, அது உனக்கு தான் ஆபத்து. அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேட்கறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல, நான் சிவாடி. அட்டகாசம் பண்றதுல அரக்க, பேசுறதுல நான் பேரரசன், கருணை காட்டுறதுல கர்ணன், கண்ண திறந்தா கண்ணப்பன்,
சொல்லி அடிக்கிறதுல சொடல மாட சாமி, நசுக்கி எரியறதுல ஏய் நரகாசுரன், தொடைய தட்டுனா வீரபத்ரன், கால் மேல கால போட்டா கால பைரவன், வரம் கொடுக்கறதுல நான் சிவன் அப்பா. இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ். பாபுஜி, உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன். நான் இங்க வர மாட்டேன். அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால உன் மூச்சு நின்னு போயிருக்கும். அக்கா ஏதாவது பண்ணு, சிவா ஸ்ரேயா கூட்டிட்டு இங்க இருந்து போறான். எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோபம் குறையறதுக்குள்ள உன் மூச்சு நின்னு போயிட சிவா. உன்னை அழிச்சிடுறேன். என்னடா இது கல்யாணம்? நேத்து ராத்திரி தான் என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா நீ கேட்ட. இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அம்மா நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதான். ஓ, இவங்க வீட்டுல ஒத்துக்கலையா? பரவாயில்ல விடு. என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, என்ன சிவா, எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவு மிச்சப்படுத்திட்டு போ. உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் அப்படி தள்ளி போ, என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட போகுது. நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, பக்கத்து விட்டு நாகம்மா என்ன கண்ணு. சிவா, யார் வேற யாரும் கிடைக்கல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்ப நீ. நானே இவகிட்ட 3 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஐயோ குடிகார பையல, போடா உள்ள. அந்த மாதிரி எப்ப கிராக்கியா? எது பேசுறதுன்னு தெரியாது உனக்கு. போ. என்ன சிவா இது? அவங்க சொல்றது நிஜமா? அம்மா, யாரோ இந்த பொண்ணை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்க. இனிமே அப்படிலாம் நடக்காதுமா. இங்க பாரு, உடம்புல இருக்கிற மச்சம் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த உடம்பை விட்டு போகாதுடா. எவ்வளவு சோப்பு போட்டாலும் கல்லு போட்டு தேய்ச்சாலும் அந்த மச்சம் மச்சமாவே தான் இருக்கும். இதுவும் அப்படிதான்டா. அதுக்காக தான் இப்படி சொல்றேன். அவ கழுத்துல கட்டின தாலியை அறுத்து எறிஞ்சு அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுடுறா. அம்மா, நான் இவளுக்கு தாலி கட்டினது இவளோட குடும்ப நடத்த தான், கழட்டி எரியறதுக்கு இல்லம்மா. இதுதான் உன் முடிவுன்னு சொல்றியா? அம்மா, இதுதான் உன்னோட முடிவுன்னா இன்னில இருந்து உன்னை பெத்த அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து போயிடு. போயிடுறா. அம்மா, அம்மா. பாபுஜி போலாம். விஜய், என்னங்க? திரும்ப. எதுக்கு? ஏய், திரும்ப சொல்றேன். விஜய், நீ என் பொண்டாட்டி. நீங்க எனக்கு கணவர் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப எதுக்கு அழுவுற? என்னோட இந்த உடம்ப எத்தனை பேர் கூறு போட்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா பவித்திரமான என்னோட மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். விஜய், I love you. அக்கா, அக்கா. யாரு? நான் தான் அக்கா, மளிகை கடை பையன். இதோ வரேன். என்னப்பா
சிவா அண்ணன் மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேங்க்கா. ஆ சரி கொடு. ரொம்ப வெயிட்டா இருக்கு, நானே உள்ள வச்சிருக்கேன்க்கா. ஆ கொண்டு வா. அங்க கொண்டு போய் வை. ஆ ஆ. போலீஸ் அவங்க எதுக்கு இங்க வராங்க? என்ன சார்? சார் என்ன சார்? அண்ணா வீட்டை விட்டு வந்து சிவா கூட பத்தினி மாதிரி இருப்பான்னு தொழில் பண்றியா? இல்ல சார், நான் இப்போ அந்த மாதிரி இல்ல. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சிவா எங்க? அவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. சார் அது மளிகை கடை பையன். யோ உள்ள போய் என்ன சத்தான பாரியா? எஸ் சார். சார் உள்ள எவ்வளவு இருக்கா சார்? எடுத்துட்டு வாயா. டேய் பணம் சார். ஏய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல சார். ஏய் ஏய் கையில என்னடா காட்டு. ஓ ஏய் இங்க எதுக்குடா வந்த? 1000 ரூபாய் சொன்னாங்க சார், அதான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்குள்ள போய் சொல்றேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. இதுல ஏதோ மோசம் இருக்கு. எல்லாம் அந்த அன்னபூர்ணி வேலைதான். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நன்றி. ஓடி குடும்பம் நடத்துற இடத்துல வந்து தொழிலா பண்ற. ஓடி. உனக்கு என்ன பண்ற பாரு. ஏறு வண்டியில ஏறு. ஓடி ஓ ஓட முடியா? ஓட. என்னடி அன்னபூர்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து பத்னியா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கியா? சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னடி என் கண்ணால பார்த்தது பொய்யா? ஏய் இதே வேலையை அன்னபூர்ணி வீட்டுல பாத்துறதுன்னா உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பால. உயிரே போனாலும் இனிமே அந்த வேலையை செய்ய மாட்டேன் சார். ஓ அவ்வளவு திமிரா உனக்கு? ஏய் என்ன சிவா உன் பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க? இதை நம்ம மாமையாரோட நினைச்சியா? சார் என் பொண்டாட்டியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. எதுக்காக சார்? அந்த மாதிரிலாம் யாரும் இங்க கொண்டு வரலையே. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஐயாவை கேட்டு வந்துடுறேன். நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கலன்னா சாகர வரைக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அந்த நரகத்துக்கு போறதுக்கு பதிலா நான் ஜெயிலே இருக்கேன். சார் இவளை தேடிட்டு சிவா அங்க வந்திருக்கான் சார். ஐயோ ராஜா. ஏய் இவ அன்னபூர்ணி வீட்டுக்கு திரும்ப போறான்னு ஒத்துக்கிற வரைக்கும் இவளை அடிச்சுக்கிட்டே இருயா. சரி சார். சார் வணக்கம் சார். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரும் பொண்டாட்டி? விஜய் சார். விஜயா? அதான் சார் ஸ்ரேயா. ஓ வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? சார் அது லவ் சார். போய் அவ கூட லவ்? லவ்வுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்ல சார். அவ இப்ப ஒண்ணும் வேசி இல்ல சார். என் லவ்வர், என் பொண்டாட்டி. ஓ லவ் ஓ இஷ்டம். எங்க கூட்டிட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி கிராக்கி எல்லாம் எல்லா ஸ்டேஷன்லயும் கூட்டிட்டு போவாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போய் தேடி பாரு. ஓ போய் பாரு. போட போ. சிவா ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. ஏசிபி சார் இங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சார். ஏய் நீ சிவா தானே? ஆமா சார். ரவுடி தொழில விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறதா சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் சார். என் பொண்டாட்டிய எஸ்ஐ சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு கேட்டா இல்லன்னு சொல்றாரு. சார். என்ன நரசிம்மா,
இவர் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே? சார் அது அவன் பொண்டாட்டி இல்ல சார், அவ ஒரு விபச்சாரி சார். நான் அவளுக்கு லைஃப் கொடுத்துருக்கேன் சார். எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறார் சார். அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. விஜய், விஜய், ராஜா, விஜய். ஏய் சார், நீ என்ன மனுஷனா மிருகமா? ஒரு பொம்பளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க. அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியாத உனக்கு? சாரி சார். என்னையா நான்சென்ஸ்? சாரி சொல்லிட்டேன். இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்கள பத்தி அப்பா அம்மாவுக்கு தாயே தெரியும். கேட்கிற வரதட்சணையை கொடுக்கணும், கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும், கேட்கிறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும். இவ்வளவு செஞ்சும் கூட சரியா பாத்துக்குவாங்களான்னு கேரண்டி இல்ல. இந்த பையனை பாரியா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அவனை பாராட்டியே ஆகணும். யூ ஆர் ரியலி கிரேட். இனிமே இவங்க விஷயத்துல நீ தலையிடாத. இந்த ஆளு மறுபடியும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாருன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். இங்க பாருமா சார். மீட்டிங்ல எனக்கு சால்வை கொடுத்தாங்கல்ல, ஆமா சார். அதை இந்த பொண்ணுக்கு போத்தி அனுப்பு. சரிங்க சார். நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. சார், இந்த ராஜா விஷயத்துல தலையிட்டதால நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா சிவா இன்னும் உயிரோட தான் இருக்கான். உள்ள இருக்கிற சிவா மறுபடியும் வந்தான்னா உன் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பையும் துண்டு துண்டா கட் பண்ணி எரிஞ்சிடுவான். அப்ப நரசிம்மனா இங்க இருக்க மாட்டேன், நரகத்துல தான் இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. யோ, அவன் அவங்க அம்மாவுக்காக கத்தியை பிடிச்சு ரவுடியானா. இப்ப மறுபடியும் உன்னால கிரிமினல் ஆகணுமாயா? உன்னை நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கியா? ச்சே. ஐயோ, எங்க அப்பாக்கு எப்படி இருக்கு தெரியல. கல்யாணம் முதல்ல உங்க அப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தான். இப்பதான் ஏதோ வந்து படுத்துக்கிட்டான். சும்மா இரு, நல்லதா இருப்பாரு. சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்க சொல்ற? கொஞ்சம் இருங்க, ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. ஒவ்வொருத்தரா தான் போணுமா? நீங்க போங்க. சரி, முதல்ல நீ போ, உங்க அப்பனை பார்த்துட்டு வா. போயிடுவான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? சிஸ்டர். என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. நான் உங்களை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடலாமா? நான் செருப்பு கையில எடுக்கட்டுமா? பாபா இல்ல, வேண்டாம், பரவாயில்ல. தனியா தான் வந்திருக்கீங்களா? கண்ணை வீங்கி போயிடும். ஆஹா, இரு, நானும் வரேன். இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே. உங்க அப்பா போயிட்டாரா? கார்பரேஷன் லாரியை கொண்டு வா. எங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கானா? நாசமா போறவன். போய் சைலண்டா பாத்துட்டு வாங்க. உங்க எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் உள்ள காட்டாதீங்க. ஓகே ஓகே, நீங்க ஏறு. என்ன இருந்தாலும் அவருக்கு வயசாயிடுச்சுல, தாரா தப்பட்டைகளா சொல்லிடு. பேசாம போறீங்களா இல்லையா? மாமா, மாமா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? மாமா, திருட்டு பைய மாதிரி சைலண்டா இருக்கீங்க. இது என்ன மாமா, முகமூடி திருட மாதிரி மூஞ்சியெல்லாம் மூடி இருக்கீங்க? இதை எடுத்து விட்டுருவோம். இல்ல இல்ல, பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ, இது என்ன மாமா, நாயை ஜங்கில கட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன கையில மோதிரம் போட்டிருக்காங்க? வெள்ளி மோதிரமா அது? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இது என்ன மாமா, டிவி இங்க இருக்கு? டிவில வேற பாக்குறீங்களா? டிவிய ஒண்ணு கால் மாட்டுல வைக்கணும், இல்லனா உங்களுக்கு எழுத்தா மாதிரி மாட்டணும். அப்படிதானே பார்க்க முடியும். தலைக்கு பின்னாடி வச்சா எப்படி பார்க்க முடியும்? இருங்க, நான் உங்களை திருப்புறேன். இப்படி திரும்பி பாருங்க. இது சரியா தெரியலையா? இருங்க, இப்படி உட்காந்து எப்படி திரும்பி பாருங்க. அது சரியா வரலையா? இருங்க, நான் வரேன். இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உட்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல. இது சரியா தெரியலனா இப்படி கைய வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும். இல்லனா இப்படி குப்புறப்படுத்துன்னு பார்க்கலாம். இருங்க, இந்த பக்கம் திரும்புங்க. அப்படி பாருங்க. ஐயா, என்ன மாமா இது?
கேபிள் கனெக்ஷனே காணோம். இதுல இருந்து கொய்யான்னு ஆடியோ தான் வருது, வீடியோவே காணுமே. எங்க போச்சது? இருங்க, நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன். உங்களுக்கே ஆஃப் பண்ணி போடணுமா? இருங்க போடுறேன். உங்களுக்கும் ஆஃப் பண்ணுமா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க இப்போ உங்களது ஆஃப் பண்றேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? நிம்மதியா தூங்குங்க. இது என்னமாமா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால கையை தூக்கிட்டு இருக்கீங்க? காலை கீழே போடுங்க, கையை இறக்குங்க. இப்படிதான் இருக்கணும். அவர் ஆல்ரெடி குப்பரப்படுத்திருக்காரு. நீங்களும் காலை கரெக்டா போடுங்க. அப்பா சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்குங்க. காலை தூக்காத. எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் இல்லையா, அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். அடி ஐயோ ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு? ஓப்பன் கங்னம் ஸ்டார். அப்பா அப்பா மூணுக்கிட்ட அவுடா. அப்பா டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டா ரெட்ட குழந்தை பிறக்கும். என்ன? ஏய் ராகினி, எப்படி இருக்க? விஜய், ஏய் என்னாச்சு? ஏன் அழற? விஜய், எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. ஐயோ கடவுளே, என்கிட்ட யாரும் வர்றதில்ல, என்கிட்ட பேசுறது கூட இல்ல. சமுதாயம் என்ன கெட்டவளதான் பாக்குது. நான் பொழைக்க மாட்டேன்டி, நான் பொழைக்க மாட்டேன். ஏண்டி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? பாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு. அவங்கள செத்தா போயிட்டாங்க. வரக்கூடாதுதான், ஆனா வந்துருச்சே. அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவார. தைரியத்தை மட்டும் எழுந்துராத. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கமும் சமூக சேவை மையங்களும் உதவி பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கும் பயப்படாம இரு. உன்னை தொட்டாலும் இல்ல நீ போடுற ட்ரெஸ்ஸ இன்னொருத்தர் போட்டாலும் இல்ல உன் கூட சேர்ந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு HIV பரவாது. ஆனா அவங்க யூஸ் பண்ற சிரிஞ்ச இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு HIV பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சதுன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். வாடி. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த, இப்ப நீங்க இருக்கீங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர. ஷியாமலா, கிரிஜா, சுபா எல்லாரையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்க சொல்ல. அன்னபூரணி அவங்க எல்லாரையும் வித்துட்டா. இப்ப 16-17 வயசுல பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து உங்களை சித்திரவதை பண்ணி அவங்கள தொழிலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. அந்த படுகொடியில இருந்து நீங்க தான் எப்படியாவது உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அந்த பொண்ணுங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஏண்டி டல்லா இருக்க? வாங்க சார் வாங்க. உங்க பாதம் எங்க தர்ம சத்திரத்துல பட்டதால இது புனிதமாயிடுச்சு. உன்ன மாதிரி பாவிங்களை பிடிச்சு உள்ள போட்டாதான் இந்த பொண்ணுகளோட வாழ்க்கை புனிதமாகும். இந்த பாவி பாவமான காரியம் பண்றது உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியும், ஆனா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் வரலையே. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சார்? ஓ, இது உன் வேலை தானா? ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. எஸ் சார். ஏய் வாடி. நான் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நீ இந்த பூமியில இருக்க மாட்டேடா. ஏய், இவன் இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் இந்த பொண்ணுகளுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருக்கு. இவன் இங்கதான் இருப்பான். நீ ஜெயில போய் கம்பி என்ன எடுத்துட்டு போங்க அவளை. வா வாடி. அக்கா விடுங்க. அக்கா அக்கா. ஐயோ சார், நாளைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். நான் இங்க இருந்து போறதுக்குள்ள இந்த பொண்ணுங்களை எல்லாம் சேஃபா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நாளையில இருந்து இவங்க எல்லாருமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. தேங்க்யூ சார்.
கடவுள் உனக்கு துணையா இருப்பார். குட் லக். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்துனது இவர்தான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வா 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 வா, வருக வருக. என்ன தர்மசத்திரம் நடத்தும் போது நீ என்ன மறந்து போயிட்ட? ஜெயிலுக்கு வந்தவட்ட ஞாபகம் வந்துருச்சா? இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் தர்மசத்திரம் ஆரம்பிக்க போறியா? ஆரம்பிச்சு உன் கையாலேயே ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். நீதான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னாங்க. உன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்களாமே. இப்போ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என் விரல் சைஸ் கூட இல்ல. அவன் என்னடான்னா மீசிய முறுக்கி விட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறான். நீ அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லி ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் எனக்கு எந்த முன்விரோதமும் இல்ல. அவன் யார் மேல கை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நான் முடிவு கட்டினேன். ஆனா என்ன பண்றது, அப்ப எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் நான் கொடுக்கிறேன். அது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு. நீ ஃபைனான்ஸ் பண்றியா? அவன் உன்னை என்ன பண்ணா? முதல்ல என்கிட்ட இருந்து ஸ்ரேயாவை பிரிச்சான். அதுக்கப்புறம் என் சாம்ராஜ்யத்தை அழிச்சான். கடைசியா என்ன ஜெயிலுக்கே அனுப்பி வச்சுட்டான். அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அண்ணா. நீ ஜாலியா ஜெயில பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு அவன் வீட்டுல பிண்ட வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், அண்ணா நகர் வந்தாச்சு, இறங்குங்க. அண்ணா நகர் வந்தாச்சா? அண்ணா நகர் வேணாம், நீ நேரா பெசன் நகருக்கு வண்டியை விடு. சார், அண்ணா நகருக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்க வந்தா பெசன் நகருக்கு போக சொல்றீங்களே சார். ஏய், மீட்டருக்கு மேல போட்டு தரேன், பெசன் நகருக்கு விடு. ஆட்டோக்காரங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் ஆட்டோ பின்னாடி பாருங்க. 24 மணி நேரமும் பிரசவத்துக்கு இலவசம் எழுதியிருப்போம். வேற எங்கேயுமே ஏன் அரசாங்க வண்டியில கூட எழுதியிருக்காது. அதுக்காக தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யட்டுமேனா அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை படைச்சிருக்காரு. மீட்டர் காசை மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ, என்னங்க, எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு. அதனால நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்? விஜய் ஹாஸ்பிடல். சரி, இப்போவே வரேன். சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. மச்சான், ஆட்டோக்காரனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கான், பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர்கிட்ட வந்துரு. ஓகே மச்சான், நீ ஒண்ணு பண்ணு, எங்களை டவர்கிட்ட இறக்கி விட்டு போ. லவ்ல சீதாராமன், டீல்ல ஜெயராமன், டோட்டலி சைதாப்பேட்ட ராமன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ஓ, நான் இன்னும் விடலையே. என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்திருக்கு சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு ஜீவன் பூமிக்கு வரும்போது நிச்சயமா இன்னொரு ஜீவன் பூமிக்குள்ள போயே ஆகணும். என்ன விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல. வா 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 வா, ஒரே விஷயம்தான். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.
ஏய் வெட்றா அவனை. ஏய் விடாதீங்கடா. ஓடுடா. ஓடுடா. ஏய் சிவா காலி வாங்கடா. அந்த ஆண்டவன் என்னோட வாழ்க்கையில துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டான். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இறந்த நாள், உனக்கு பிறந்த நாள். ஏதோ கையில இருக்கிற காசை வச்சு வாழ்க்கைய ஒரு வருஷம் ஓட்டிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். ஐயோ செல்லம், செல்லம் என்னமா, என்ன ரத்தம்? செல்லம், இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்க குழந்தைக்கு இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஆபரேஷன் மூலமா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? சுமார் 25,000 ரூபா ஆகுமா? நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். 25,000க்கு நான் எங்க போவேன்? சரி சரி டாக்டர். வந்த என் மகனை கொன்னது போதாதா? அம்மா, உங்க மகனை நான் சாகடிக்கலமா. உங்க மகனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைமா இது. ஏன் முகத்தை பார்க்காதீங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. இவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் கேக்குறாங்க. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லம்மா. ஏய், என் மகனே போன பிறகு எனக்கு எதுக்காக இந்த குழந்தை வேணும்? அதுவும் இல்லாம இந்த குழந்தை ஏன் மானுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல இங்க இருந்து போ. என் வீட்டோட மான மரியாதை சந்திச்சு இருக்கிறதுக்குள்ள போயிடு. இங்க இருந்து போ. அக்கா, நல்லா இருக்கியா அக்கா? வாக்கா, உட்காரு. ராணி, அக்கா வந்திருக்காங்க, வெளியில வாடி. இதோ வந்துட்டேன். அம்மோ, அக்கா நல்லா இருக்கியா அக்கா? தனியாவா வந்த? மாமா எங்க? உங்க மாமா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுமா. அப்ப இந்த குழந்தை 2 ஒரே நாள்ல நடந்துச்சுமா. அதுல ஒண்ணும் இல்லம்மா. என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் வேணும். அம்மா என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க. எந்த நிலமும் இல்ல. 25,000 மட்டும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்திக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன்.
நாங்களும் இங்க கஷ்டத்துல இருக்கோம், பணம் வேணுமா? பணம். என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த அப்படி பணம் கேட்க வந்துட்டு நம்ம அம்மா இவ பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்காங்களாம், பெருசா கேட்க வந்துட்டா. பகவானே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? பீடா வேணுமாக்கா? அம்மா, தெரியும்டி, நீ மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு. அது வந்து என் பணம், நகை எல்லாமே இங்க இருக்குல்லம்மா. இருக்கு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 25,000 ரூபாய் பணம் வேணும். அது நீங்க கொடுத்தா. உன் புருஷன் என் தொழிலை நிறுத்தணும். இப்போ மறுபடியும் நான் ஒன்ன வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டுமா? 25,000 நடி, 50,000 தரேன். அது போக உனக்கு தங்கத்தால துலாபார அலங்காரம் பண்ற. உன் குழந்தைக்கு ஏதோ பயங்கரமான நோய் வந்திருக்குன்னு சொன்னியே, அத தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமும் 16 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. உன்னை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன். என்ன வரியா? நான் இன்னைக்கு இங்க வந்ததே இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா என் புருஷன் செத்த அன்னைக்கே நானும் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு 25,000 மட்டும் கொடுங்க. இந்த வீட்லயே வேலை செஞ்சு நான் எப்படியாவது அதை அடைச்சிடுறேன். குழந்தைய தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கு, இல்லன்னா போய்கிட்டே இரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவ்வளவு இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் நல்ல சாவை வராது. ஏய் போடி. ஏய் உடனே இங்க இருந்து போடி. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட போடினா உனக்கே சாபம் கொடுக்குறா. வந்துட்டா குழந்தைய தூக்கிட்டு. ஏய் பையா, என்னென்ன? அவகிட்ட போய் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு போ. சரி சொல்றேன். அக்கா அக்கா, அந்த அண்ணா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்ல. சொல்றேன்க்கா. எனக்கு எனக்கு 1000 ரூபாய் வேணாம், 25,000 ரூபாய் கொடுங்க. தலை வீட்டுல வேலை செஞ்சாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். 25,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன். இப்போ 1000 ரூபாய் தான் இருக்கு, வா.